ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஷவர்மா வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள் போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது இல்லைங்களா? அதனால் நம்ம வீட்லேயே எப்படி ஷவர்மா செஞ்சு சாப்பிட போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ஷவர்மா நான் செய்கிறேன்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சருக்கான வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷவர்மாவோட அந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெதுன்னு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடயே கொஞ்சம் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ ஷவர்மா சப்பாத்திக்குள்ளே வைக்கிற அந்த சிக்கனுக்கு நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வெறும் சதையாக தான் வச்சுருக்கேன். எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் கடையில் அப்படியே வாங்கிட்டு வந்தது தான். இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பூண்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஷவர்மாக்கு சிக்கனுக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, தனியா பவுடர், இப்போ ஒரு சிக்கன் நான் 1/2 kg எடுத்துருக்கேன். அதனால் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வீட்டில் கடையில் வாங்கின மைனஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்லேயும் கொஞ்சம் மைனஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா ஷவர்மானாவே நம்மளுக்கு மைனஸ் ஜாஸ்தி தேவை. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் பேனில் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆயிலை ஊற்றிட்டு இப்போ இந்த சிக்கனெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா செவந்து கொஞ்சம் வரும்போது ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம்.
எடுத்து இது மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இருக்கிற ஃபுல் சிக்கனையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஷவர்மாவுக்கு இங்கே கொஞ்சம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் வந்து மைனஸ் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டேன். இந்த மைனஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மைனஸ் உங்களுக்கு எப்படி செய்யணும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட ரெசிபி உங்களுக்கு போடுறேன். இந்த பக்கம் வந்து நம்ம ஷவர்மாக்கு அந்த கோஸை கொஞ்சம் மைனஸ் போட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன், ரொம்ப இல்லை, சும்மா பிஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மயோனைஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடயே நம்ம சிக்கனை பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனெல்லாம் இதில் போட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா வரும், அதுக்காக. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா கட் பண்ணிக்கணும். இப்படி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்மளோட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கோஸோட சேர்த்து நல்லா ஊறி நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஈஸ்ட்டு நல்லா பொங்கிடுச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 3 கப்பு மாவு சேர்த்துக்க போகிறேன். 2 3 கப்பு மாவு சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சம் சால்ட்,
நம்ம ஈஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த மாவு சால்ட்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுப்போம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஈஸ்ட்டு போட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஷவர்மா ப்ராப்பராக நல்லா கிடைக்கும். இதை மீதியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அடித்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படியே அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ஆகி அந்த கீழே இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த பதத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சு வைக்கணும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போது நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் மாவு வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். சப்பாத்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திரட்டி இதில் வச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது இங்கே ஒரு சிலிக்கான் மேட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதில் வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை திரட்டிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திரட்டி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து
சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். தவா இப்போ தான் ஹீட் ஆனதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேவக்கட்டும். நம்ம ரொம்ப சேர்க்கலை, லைட்டாக நல்லா பாருங்க, கொஞ்சம் உப்பி வருது பாருங்கள். ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம மாவு பக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. நான் இதனால தான் ஈஸ்ட்டு போட சொன்னேன். ஈஸ்ட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஷீட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம ஷவர்மாவை உள்ளே அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப போட்டு அமுக்காதீங்க, லேசாக சுற்றி விடுங்க. தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மாவும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால தான். இப்போ எல்லாமே நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சப்பாத்தி ஷவர்மா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நான் வந்து இந்த பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன், ஷவர்மா பேப்பர். இதில் சப்பாத்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கடை மைனஸ் வாங்கி வச்சுருக்கேங்க, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது கடையிலேருந்து வாங்கின மைனஸ். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். இப்போது நம்ம ஷவர்மா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி
உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பேப்பரை நல்லா சுருட்டி நம்ம ஷவர்மா ரோல். இப்போ இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, டன் நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. வைங்க, கட் பண்ணுங்க, பிடிங்க, தட்டோட வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சாலட்லாம் செய்யல, நீங்கள் இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். கொடுமானா நீ தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதில் எதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு போ. பரவாயில்லையா? கடையில் இருக்க மாதிரி ப்ராப்பராக வராது. அந்த சப்பாத்தி எப்படி இருக்கு? உள்ள சாப்பிடும் போது நான் வீட்டில் அடித்த மைனஸ் தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? காரம் கம்மின்றியா? நான் செஸ்வானில் செய்யலைல்ல, அடுத்த வாட்டி செஸ்வானில் செய்யலாம். இப்போதைக்கு இதை சாப்பிடும். ஓகே தானே? வீட்டில் கடையில் போய் வாங்கி சாப்பிடாம வீட்டில் செய்யறதுக்கு இது பெட்டரா? அதை தான். ஓகே, சரி. எப்படி இருக்கு? டேஸ்ட்டு பக்காவாக இருக்கா? பரவாயில்லையா இருக்கா? அப்படியா? ஓகே, அதை விடுங்க. இப்போ எப்படி, ஓகேவா? பரவாயில்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சவுண்டு கேட்டுருக்காரு, பிடிச்சிட்டு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் ரோல் பண்ணும்போது பேப்பர் மட்டும் கம்மியாக சுற்றிக்கிங்க. ஓகேவா? ஓகேங்க. ஓகே, நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். ஓகேங்க, சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. உங்கள் ஸ்டெப்பு நல்லா வச்சுருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருக்குன்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஷவர்மாவை செஞ்சு வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் போய் கடையில் போய் வாங்கி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே போய் சாப்பிட்டா எல்லாரும் வந்து கொஞ்சம் பழைய சிக்கன் அப்படிலாம் போடுறாங்க அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.